This video is sponsored by BuyMode app, the famous shopping app. Colgate Dental Cream #1 anti-cavity toothpaste வழங்கும் உள்ளம் கொள்ளை போகுதுடா. ஹலோ ரிலாக்ஸ் எவ்ரிவன். என்ன சும்மா கலடா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுடைய ப்ராப்ளம் என்னன்னு ஒருத்தர் என்கிட்ட சொல்லுங்க. அனுஷா நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. உனக்கு இந்த கல்யாணம் வேணுமா வேண்டாமா? Yes, of course. சார் உனக்கு வேணுமா வேணாமா? எனக்கு என்னன்னா நான் வந்து விட்டு வர மாட்டேங்குது. ஆமான்னு சொல்ல. இந்த பக்கம் சம்மதம். ஆமாண்ணா. ஆனா எனக்கு இந்த கல்யாணத்தை கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. நான் ஒரு தடவை சொன்னதுதான். ஏன் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க. இது யாரு? உங்க பொண்ணோட கல்யாணம். அதுவும் கிருஷோட அப்பாவை தானே கல்யாணம் பண்ணிக்க போறா? ஐயோ, ஒரு ப்ராப்ளமா இருந்தா சொல்லலாம். இங்கதான் ப்ராப்ளம் மலை போல குமிஞ்சிருக்கே. இன்ஃபேக்ட் இங்க மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா உங்களோட தம்பி தான். இதோ சித்தார்த் தான். இங்க என்ன பண்ற பிரியா? உன்னை வீட்டு தானே இருக்க சொன்ன. வை, நான் ஏன் இங்க வரக்கூடாதுன்னு கேக்குறேன். என்ன நீங்க என்னோட தங்கச்சியாவா அவளோட வாழ்க்கை வீணா போயிட்டு இருக்கு. ஏற்கனவே வீணா போறதுக்கு அவளோட லைஃப்ல எதுவுமே மிச்சம் இல்லன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் கொஞ்ச நஞ்சம் இருக்கு அவளோட லைஃபை காப்பாத்த நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நான் அவ கூட பிறந்த அக்கா, இது என்னோட கடமை. ஓகே கொஞ்சம் மெதுவா பேசுறியா? அப்போ நீங்க என்ன மிரட்ட பாக்குறீங்களா? இப்படி எல்லாம் பண்ணா நான் உங்களை பார்த்து பயந்து போயிடுவேன்னுங்களா? நீங்க பாருங்க, நான் உங்களை பார்த்து எல்லாம் பயப்பட மாட்டேன். நான் என்ன பேச வந்தனா அதை நான் சத்தம் போட்டு பேசுவேன், எல்லாத்தையுமே பேசுவேன். ஓகே காம் டவுன் பிரியா. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்ல இரு. ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் மெச்சூர்டா பிஹேவ் பண்றீங்களா? அண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்க பாருங்க. ஓகேவா? உனக்கு நான் மெச்சூரிட்டியை காட்டணுமா? சரி, மெச்சூரிட்டியை காட்டணும்னா எல்லாரும் இப்ப உட்கார்ந்து பேசுவோம். உட்கார்ந்தா இருக்காங்களா? நீ உட்கார்லையே, முதல்ல நீ உட்காரு, அப்புறமா பேசலாம். நான் ஒண்ணும் இங்க உட்கார வரல. அப்படின்னா நான் பேச விரும்புறேன். நீ முதல்ல உட்கார்ந்து ஆகணும். என்ன வற்புறுத்துறீங்களா? நான் உட்கார மாட்டேன். விக்ரம், நீ ஏந்திரு. நீ அந்த இடத்துல போய் உட்காரு. என்ன நீங்க இப்படி வற்புறுத்துறீங்க? நீங்க என்னோட ஹஸ்பண்ட் தான். அதுக்காக நீங்க என்ன இப்படி எல்லாம் ஆட்டி பிடிக்க கூடாது. ஓகேவா? நல்லா இல்ல. ஓகே, நான் போய் உட்கார்றேன். ஆனா எனக்கு எங்க விருப்பம் இருக்கோ நாங்க தான் போய் உட்காருவேன். நல்ல கதையா இருக்கே இது. இல்ல விக்ரம், பரவாயில்ல. ஐயோ வேண்டாம் மாமா, ப்ளீஸ். நான் இங்கே உட்காந்துக்கிறேன். இங்கதான். இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாத்தியா அனுஷா, கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா உன் நிலைமை இப்படிதான் மாறும். எங்க நிக்கணும், எங்க உட்காரணும், இதுக்கெல்லாம் ஹஸ்பண்ட் கிட்ட தான் பெர்மிஷன் வாங்க வேண்டியதா இருக்கு. நேஹா, நான் என்ன சொல்றேன்னு புரியுதுல உனக்கு? அப்சல்யூட்லி இப்படிதான் நடக்கும். விக்ரம் கூட வீட்ல என்ன ஆர்டர் போட்டுக்கிட்டே இருப்பான். கம் ஆன் நேஹா, நான் எங்க உனக்கு ஆர்டர்லாம் போட்டேன். இங்க பாரு அனுஷா, நான் உனக்கு இப்பவே வார்ன் பண்றேன். உன்னோட லைஃப்லயும் கண்டிப்பா இப்படிதான் நடக்க போகுது. ஓகே? ஏன்னா சித்தார்த் இவரோட தம்பி தானே, சோ அப்படிதான் நடக்கும். எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. சாதாரண குடும்ப பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களை எதுவும் பண்ணாம முடக்கி வச்சிருவாங்க. ஓகே? அனுஷாவா சாதாரண குடும்ப பொண்ணா? நீங்க சொல்றது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல பிரியா நீ. கம் ஆன் நந்திதா. ஐ நோ அவ சாதாரண பொண்ணு இல்ல. ஆனா இவரோட தம்பியோட ரொம்ப குறைச்சல் தான். பிகாஸ் இப்போ அவனோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு இல்லையா? ஒரு நிமிஷம், தேவையில்லாம என் தம்பியை இந்த பம்பல இழுக்காத. அவரை நான் கண்டுபிடி பேச ஆரம்பிச்சிருவேன். இங்க இருக்கிறதுல அனுஷா குமார் யாருங்க? நான் தாங்க அனுஷா குமார். என்னுடைய இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கீங்களா? அப்படியே வச்சுக்கலாம் மேடம். இந்த வீடு உங்களோடதா? ஆமா, இது என்னோட வீடு தான். இது குமார் மேன்ஷன். நான் தான் அனுஷா குமார். மேடம், வீட்டுக்கு வெளியில லக்ஸரி கார்ஸ் இருக்கு, அதுவும் உங்களுது தானா? ஆமா கண்டிப்பா. எல்லா லக்ஸரி காசும் என்னோட தான். நீங்க பார்ட்டிஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணும்போது விலை உயர்ந்த ஜுவல்லரிஸ், ஷூஸ், பேக்ஸ் அது எல்லாமே உங்களோடது தானா? ஆமா, எல்லாமே என்னுடையதுதான். இந்த ஹை சொசைட்டில என்ன மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா கேரி அவுட் பண்ணி தானே ஆகணும். நான் போற எல்லா ஜுவல்லரிஸும் பியூர் கோல்ட்ல பண்ணது. ஆல் கஸ்டம் மேட். அப்புறம் டைமண்ட்ஸ். ஐ ஜஸ்ட் லவ் டைமண்ட்ஸ். சீப்பான ஐட்டம்ஸ் எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. எல்லாமே எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸ். ஆமா, இந்த ஷோ எந்த சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ண போறீங்க? சேனலா? எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? டிவி சேனல் ஆளுங்க மாதிரியா? ஆமா, இந்த கேமரா டிவி சேனலுக்கு தானே பண்ணுவாங்க. எங்களை மன்னிச்சிருங்க மேடம், சொன்னா நீங்க அதிர்ச்சி அடைவீங்க. ஏன்னா நாங்க வருமானத்துறையில இருந்து வந்திருக்கோம். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். இந்த கேமரா உண்மையை வெளிப்படுத்துறதுக்காக
இப்ப நீங்க சொன்ன பங்களா, வண்டிகள் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இது எல்லாமே வீடியோ எடுத்து நாங்க டிபார்ட்மெண்ட்ல காட்டணும். அதுக்காக தான்.